ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சென்வோ 28 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு டிசி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சல்யூட் டு திஸ் சேனல் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த கமெண்ட்டை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிசிக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கமெண்ட் பார்க்கும்போது அவர் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் சொன்னேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் வந்து தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டிசியூவில் ராபர்ட் பெட்டிசனை கூட்டின்னு வர்றதுக்கு ஜேம்ஸ் கன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் சுற்றின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸும் இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பற்றி அந்த ராபர்ட் பெட்டிசனை பற்றி, அதுக்கப்புறம் புது டிசியூ பற்றி சில பல விஷயங்களை வந்து என்னோட கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிசியோட பேட்மேன் 2 பார்த்தீங்கன்னா வந்து October 1 வந்து ரிலீஸ் ஆக போகுது. 2027 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டியது 2024 ரிலீஸ் ஆக வேண்டியது. இந்த படம் ஸ்கிப் ஆகி இப்போ 2027 போய் நிற்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்போற்றமாக, அதாவது உள்ளேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தாண்டி வெளியேற்றமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரைட்டிங்க்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேட்மேன் படம் வந்து 2017 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அதுக்கேற்ற மாரி இதுக்கும் 4 வருஷங்கள் கேப் ஆகலாம். அதாவது 2021 அப்புறம் அந்த ஒரு 4 வருஷம் கேப்புக்கு அப்புறம் வந்து அது ரிலீஸ் ஆகலாமே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சாரி, 2022 ரிலீஸ் ஆச்சு பேட்மேன், அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 வருஷம் கேப்பில் 2027 ரிலீஸ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பேசுகிறாங்க. பட் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் கன் வந்து மேட்ரிக்ஸ் மண்டையை கழுவுறாராம். அவர் வந்து எப்படியா வந்து ராபர்ட் பெட்டிசன் பேட்மேனை இந்த டிசியூக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேம்ஸ் கன் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வருது. இதை பற்றி என்னோடய தாட்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ டிசியில் மொத்தம் 2 பேட்மேன்ஸுக்கு கொண்டு போக போகிறாங்க. ஒன்று வந்து நம்ம ராபர்ட் பெட்டிசன் பேட்மேன், இன்னொன்று வந்து டிசியூக்குள்ளே வரப்போகிற புதுசாக வரப்போகிற ஒரு ஓல்டர் வெர்ஷன் பேட்மேன். இப்போ இதில் பிரச்சனை என்ன வருது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் கன் சொல்கிற மாதிரி வந்து அந்த ராபர்ட் பெட்டிசனை கூட நம்ம டிசியூக்குள்ளே காட்டலாம். பட் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன கிளேஃபேஸ் கமெண்டர்ஸ் எபிசோடில் கூட கிளேஃபேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளேஃபேஸை நம்ம ரிக் ஃப்ளாக் வந்து சொல்லியிருப்பார், இவர் கிளேஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்தளவுக்கு நிறைய பேர் வந்து மூவ் ஆகின்னு இருக்க ஒரு யூனிவர்ஸ் தான் வந்து இந்த டிசியூ. எல்லா கேரக்டருமே எஸ்டாப்ளிஷ் ஆன கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த டிசியூவில். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும்போது பேட்மேன் வந்து நம்ம பேட்மேன் படத்தை பார்த்தப்போ பேட்மேன் படத்தில், அந்த பேட்மேன் படத்தில் வந்து பெருசாக வந்து எதுவுமே ஷைன் ஆயிருக்கா. நம்ம பேட்மேனே பார்த்தீங்கன்னா 2 வருஷமோ 1 வருஷமோ தான் ஆயிருக்கும் அவர் பேட்மேன் ஆகி. அந்தளவுக்கு வந்து ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப பின்னால் இருக்கும் நம்ம பேட்மேன். அதுக்கப்புறம் இல்லாமல் நம்ம மேட்ரிக்ஸ் ஏற்கனவே எழுத ஆரம்பிச்சிட்டாரு பேட்மேன் 2 ஸ்டோரி. இப்போ பென்குயின் சீரிஸும் முடிஞ்சிச்சு. அது ஒரு செட் பண்ணியிருக்காங்க அவங்க யூனிவர்ஸில். இதுக்கப்புறம் இது ஆக போகுது அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போதைக்கு வந்து அந்த கொண்டு வந்தது, அதாவது இப்போதைக்கு மேட்ரிக்ஸ் செட் பண்ண இடத்துல நம்ம ஜேம்ஸ் கன் போய் தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது போயிட்டு தேவையில்லாமல் அவர் வந்து கிரவுண்டடாக ஒரு ஸ்டோரி மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதில் ஏங்க நீங்கள் போய் மூக்கு நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தான். இன்னொரு பக்கம் வந்து ஏன் டிசியில் வந்து இத்தனி பேட்மேனுக்கு படம் வரணும், ஒரு கண்டினியூட்டிவாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அது கிரவுண்டடாக இருக்க பேட்மேன், எங்களுக்கு வந்து சூப்பர் ஃபேண்டஸ்டி அதிகமாக இருக்க ஒரு பேட்மேனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசி ஃபேன்ஸ் எல்லாம் ஒதுக்கிடுவோங்க. ஓகே, டிசி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிறோம். இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் பக்கம் வரும். மார்வலோட யூனிவர்ஸில் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 2008 டைமில் அயன்மேன் ஒரு படம் தான் வந்தது. யாருமே வந்து அயன்மேன் படங்களே இல்லை. அதுக்கப்புறமா வந்தது கேப்டன் அமெரிக்கா அந்த டைமில் ஒரே ஒரு ஆள் தான். அல்க்கும் ஒரே ஆள் தான். இந்தமாரி அவங்க யூனிவர்ஸ் கொண்டு வரும்போது கன்ஃபியூஷன் இல்லை ஆடியன்ஸுக்கு, நம்ம எதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் இல்லாமல் எம்சியூ வந்து கொண்டு போனாங்க. பட் டிசியை நீங்கள் இப்போ வந்து வச்சு பார்த்துக்கோங்களேன். கிரியேச்சர்ஸ் கவுண்டர்ஸ்னால் டிசியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் அது வந்து நம்ம சூசைட் ஸ்குவாடும் அதுக்கப்புறம் பீஸ் மேக்கரோட சீக்வலாக வந்ததுன்னா கிரியேச்சர்ஸ் கவுண்டர்ஸ் இது வந்து அந்த சீரீஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அதை பார்க்காமலே நீங்கள் அதை பார்த்தா புரியும்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் கொடுக்கும். இப்போ 2026 பார்த்தீங்கன்னா கிளேஃபேஸுக்கு ஒரு படம் வருது டிசியூவில். அதுக்கப்புறம் 2027 பேட்மேனுக்கு ஒரு படம் வருது. பட் டிசியோட பேட்மேன் கிடையாது, டிசியோட பேட்மேன், அதாவது மேட்ரிக்ஸோட பேட்மேன். இப்போ இதை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒருத்தவங்களா பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து புரியாது. இப்போ நான் எந்த பேட்மேனை ஃபாலோ பண்ணணும், என்ன நடக்குது, இதை வந்து டிசியோட ஒரு யூடியூபராக எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாதிரி வந்து ஆடியன்ஸ் டிசி ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மாடல் ஃபேன் இதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பென்குயின் சீரிஸ் பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கிரியேச்சர் கமர்ஷியல்ஸ் வந்து டிசியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். என் ஃப்ரெண்டு டிசி
ஃபேன், அவனே அதை பார்க்கல. பட் அவங்களோட இப்போதைக்கு இங்கே ப்ராப்ளம் என்னென்னா வந்து அவங்க வந்து எதை வந்து கண்டினியூ பண்ணணும், எதை வந்து பார்க்கணும் ஆடியன்ஸுக்கு வந்து சத்தியமாக புரியக்கூடியது. இது வந்து என்னதான் நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பண்ணாலும் ஒரு ஆர்டர் வைஸ் இப்போ 2 பேட்மேன் படம் தான் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கண்டிப்பாக வரும். இன்னமும் நிறைய பேர் பென் அஃப்லெக் தான் பேட்மேன் வச்சுருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் நிறைய பேர் வந்து ஹென்ரி கேவில் தான் சூப்பர்மேன் ஆக்காங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தான் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து என்ன சரௌண்டிங்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரிதல் இருக்கும் நீங்கள் யோசிங்க. இப்போ டிசியோட மூவி ஸ்லாட் வந்து பெற்று பாருங்களேன். ஃபஸ்ட்டு சூப்பர்மேன், ஓகே சூப்பர், ஒரு சூப்பர்மேன் படத்தை ஆரம்பிக்கிறது நல்லா இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் கேர்ள், ஓகே பரவாயில்ல, அவங்களோட ஒரு வெல் நோனு கேரக்டர், அவங்களுக்கு ஒரு படம் வந்தால் ரீச் ஆகும். மூணாவது பார்த்தீங்கன்னா கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸ்லேருந்து வரப்பட்ட கிளேஃப்ளேஸ்க்கான ஒரு இண்டிவிஜுவல் மூவி. இதை வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து ஜேம்ஸ் கன் சொன்னதுனா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்கனால கொடுக்கணும்னு சொன்னார். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ போஸ்ட்டு போட்டிருப்பேன். நீங்கள் கிளேஃபேஸ் மூவிக்கு வந்து எத்தனை பேர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, எத்தனை பேர் நாட் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிட்டு போட்டிருப்போம். இல்லை முக்காசி பேர் இன்ட்ரெஸ்டடாக போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு டிசியூவில் ஒரு படமாக ஒன்று வரும்போது தான் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் எந்தளவுக்கு டிசி ஃபேன்ஸாக சப்போர்ட்டுக்கு நான் சொல்லவா, அக்வாமேன் படத்தை ஃபெயிலியர் பண்ணிட்டாங்க. அக்வாமேன் 2, ஃப்ளாஷ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத எண்டிங். பட் ஃப்ளாஷ் ஒரு நல்ல படம் தான், அது ஜேம்ஸ் கன்னே சொல்லியிருப்பார். பட் ஃப்ளாஷோட எண்டிங் தான் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. பட் இருந்தாலும் அது நல்ல படம். பட் அதுக்கான சப்போர்ட்டிங் இருந்துச்சா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏங்க நல்லா வந்து ஷசாம் 2 நல்லா தான் இருந்துச்சு கிரிட்டிக்ஸ் வைஸ், அந்த படமும் இங்கே ஓடலை. ப்ளூ பீட்டில் அதுவும் நல்லா தான் இருந்தது, அந்த படமும் ஓடல. அப்போ டிசி ஃபேன்ஸு இந்த வெல்நோனாக இருக்க இந்த கேரக்டர்ஸ் படத்தையே வந்து டிசி ஃபேன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வர முடியல. கிளேஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அன்னோன் கேரக்டர், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கேரக்டருக்கு ஒரு படம் கொடுத்தா இங்கே இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணுவாங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓடிடியில் பார்க்கத்தோ இல்லை டெலகிராமு இல்லை வந்து இசைவிடப்போ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஏற்றிட்டு அதை வந்து பார்ப்பாங்களே கண்டி அந்த படத்துக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக ஹெல்ப் பண்ண முடியவே முடியாது. இப்போ இதுதான் இங்கே வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. அதனால் வந்து டிசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல வெல்நோன் கேரக்டர்ஸுக்கு படங்கள் கொடுத்துருந்தா அந்த ஃபேண்டம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதுதான் வந்து என்னோட இதுவாக இருக்குது. நான் வந்து டிசியூக்கு எதிராக எதுவும் பேசலை. எனக்கு பர்சனலாகவே கிரேச்சர்ஸ் கமாண்டர்ஸும் ரொம்ப பிடிச்சதுக்கு அந்த சீரிஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுருந்தாக்கும். அதுக்கடுத்து சூப்பர்மேன் ட்ரெய்லரும் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் இது வந்து ஒரு பிரைட்ஃபுல்லாக நம்ம ஃபியூச்சர் நோக்கி தான் டிசி போகணும். நம்ம வந்து டிசியில் வந்து புதுசாக கண்டென்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் நீங்கள் பேசுவீங்க தான். பட் தான் அதுக்கு சப்போர்ட் எண்ட் ஆஃப் டேட் சப்போர்ட் கொடுக்குறாங்களே கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏங்க ஷசாம் படம் வந்து ஃபெயிலியர் ஆகணும், ஷசாம் 2 ஏன் ஃபெயிலியர் ஆகணும், ஏன் வந்து ப்ளூ பீட்டில் படம் ஏன் ஃபெயிலியர் ஆகணும்? அந்த படம் நீங்கள் வந்து ப்ளூ பீட்டில் வந்து நிறைய பேர் பார்த்துக்கும் போது அந்த படத்தில் நல்ல எஃபர்ட் போட்டால் எல்லாமே நான் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படமும் வந்து ஃபேர்ஸாக வந்து பேசப்படல. பிளாக் ஆடம் படம் வந்து அந்தமாரி போகணும். நீங்கள் வந்து சொல்லுவீங்க வார்னர் ப்ரோஸால் தான் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. பட் அந்த வார்னர் ப்ரோஸாலையும் நீங்கள் அப்படி பேசினாலும் பிளாக் ஆடமில் ஏன் இங்கே ஓடலை? அவங்க மொத்தம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துனே தான் வந்து பிடிச்சிருக்குன்னா நமக்கு தேவையான கண்டென்ட் தானே வரணுங்க. ஒரு ஸ்டூடியோ கிட்ட தேவையான கண்டென்ட் தானே வரணும். கிளேஃபேஸுக்கு மூவி கொடுக்குறது நான் தப்பே சொல்ல. நான் வந்து இது வந்து சோனி ஸ்டூடியோ மாரி ஆகிடக்கூடாது. அதாவது சோனி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த கிரேவன் ஹண்டர், அதுக்கப்புறம் வந்து வல்ச்சருக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு இருக்கேன், ரைனோக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு இருக்கேன், இதோ மார்பியஸுக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு இருக்கேன், வெனமுக்கு ஒரு படம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வில்லனுக்கு நீங்கள் படம் கொடுக்குறது தப்பே இல்லைங்க. இப்போ பென்குயினுக்கு வந்து பென்குயின் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, அந்தமாதிரி வில்லனாருக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பட் இதே வந்து நம்ம எல்லாத்துலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ என்னன்னு தெரியல, வில்லன் சென்ட்ரிக்கு படம் கொடுத்தா வந்து இதுவாகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து வந்து உருவாயிடுச்சு. அந்த மித்தை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து டிசி ஸ்டுடியோஸ் வந்து கிளேஃபேஸை வந்து கொண்டு வரது நான் வந்து எனக்கு அந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைன்னு தாண்டி இந்த படம் வந்து ஒரு யூனிவர்ஸில் செட் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கா, அதுதான் நம்ம ஒரு இப்போதைக்கு வந்து டிசியூவோட இப்போ மார்வல் எம்சியூவோட மூவி ஸ்லேட் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அயன்மேன், அல்க், அப்புறம் வந்து கேப்டன் அமெரிக்கா, ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூனிவர்ஸோட ஒரு ஃபேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இல்லை காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்னும் போது ஓகே சூப்பர்மேன் ஒரு காட், சூப்பர் கேர்ள் ஒரு காட், ஓகே காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்னும் போது கிளேஃபேஸ் ஒரு மான்ஸ்டர். ஏன் கிளேஃபேஸ் தான் மான்ஸ்டராக இருக்காங்களா? ஏன் கிளேஃபேஸ் தான் வேறு கேரக்டர்ஸ் பெரிய வெல்நோன் கேரக்டர்ஸ் கிடையாதா? ஏன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டிக்ரேஷன் நைட் விங்க்கு ஒரு படம் கொடுத்து அதில் கிளேஃபேஸ் வில்லனாக காட்டுங்களேன். ஏன் அதில் வந்து ஒரு ரெட்வுட்டை வந்து வில்லனாக ஹீரோவாக காட்டி அதில் ஒரு படத்தை கொடுக்கலாமே? ஏன் வந்து நீங்கள் அதை தாண்டி இல்லைனா ஒரு டி டென்ஸுக்கு ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தில் வந்து கிளேஃபேஸை வில்லனை வச்சு அதுக்கு கிளேஃபேஸ்க்கு ஆஜின் கொடுக்கலாமே? இந்த மாதிரிலாம் 1000 வச்சு பண்ணலாம். பட் டிசியூ வந்து கண்டென்ட்டுக்காக நாங்கள் வந்து கொடுக்குறோம், இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
பொல்லாம் போயின்னு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டென்ட்டே நான் எதை நோக்கி பேசினா ராபர்ட் பெட்டிசன் பேட்மேன் வந்து டிசியூக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கான்னு தான் நான் பேச வந்தேன். பட் இதை தாண்டி போகும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன் நான் டிசியூலேருந்து ராபர்ட் பெட்டிசனில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் பக்கமாக வந்து பார்த்தா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும், டிசியூக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும், யூனிவர்ஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும். அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு திங். இப்போ வந்து இன்னொரு பக்கம் டிசியூவில் ராபர்ட் பெட்டிசனால் உட்கார முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த நியூஸை வந்து பெருசாக நிறைய பேர் ஸ்ப்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நிறைய பேர் சொல்கிறாங்க 2025 வந்து எண்டில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ராபர்ட் பெட்டிசன் பேட்மேன் வந்து டிசியூக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா வந்து பேட்மேன் பிரேவ் நியூ வேர்ல்டு டேரக்டர் வந்து கதையெல்லாம் எழுதி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அந்த பிரேவ் நியூ வேர்ல்டில் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேனுக்கு வந்து நியர்லி 35 இல்லை 40 ஆச்சு இருக்கும். இந்த பேட்மேன் ரொம்ப சின்ன பையன், யங்கு. அந்த பேட்மேன் ரொம்ப ஓல்டு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு டிசியூவில் பேட்மேனை நம்ம ரொம்ப கம்மியாக தான் பார்க்க போகிறோம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சூப்பர்மேன் பேஸ் பண்ண ஸ்டோரியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். சூப்பர்மேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கான பேஸ் நல்ல ஸ்டோரி லைன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் வந்து என்னோட மொத்த கருத்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன். டிசியோட ஃபியூச்சர் எப்படி போனால் நல்லாயிருக்கும்னு என்னோட கருத்துலாம் சொல்லியிருக்கேன். இதில் நான் சொன்னது எல்லாமே சரியாக இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கும். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. அதை வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், டாடா பை பை, see you.